ஸோ வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு கிளாஸ் டெமோ கிளாஸ் இது குரூப் 2க்கு. ஓகே, ஸோ என் ஸ்க்ரீன் தெரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும். ஓகே 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 சி ஓகே சி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸ். ஆக்சுவலாக எல்லோரும் மியூட் வச்சுக்கோங்க. சி ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் குரூப் 2 பொறுத்த வரைக்கும். குரூப் 1க்கும் இதே டாபிக் தான். சி இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸே தெரியாமல் இருப்போம். சி சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, ஹெச்சிஎஃப் எல்சிஎம், இதெல்லாம் என்னது நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். சி நம்பர் சிஸ்டம் டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சி என்னோட ஒயிட் ஸ்க்ரீன் நான் இது பண்ணுற பாருங்க, தெரியுதா? நம்பர் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்பர் சிஸ்டமில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா, மீசிமா அதாவது மிகச்சிறிய பொது மடங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். செகண்டு பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி, கூட்டுத்தொடர் அண்ட் பெருக்குத்தொடர். ஓகே, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணோம், நம்பர்ஸ் கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்பர் சிஸ்டம் டாப்பிக்லேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யூனிட் டிஜிட்னு ஒரு டாபிக் இருக்குது, 6th புக்கில் இருக்குது. ஓகே, டிஐஜிஐடி. ஓகே, ஸோ யூனிட் டிஜிட் டாபிக் இருக்குது. சில டைம் அதாவது நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு கேட்பாங்க, அதையும் நான் உங்களுக்கு எடுத்துருவேன். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ், சி இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது ஆக்சுவலாக எந்த புக்லேயுமே. ஜஸ்ட்டு இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் தான் சிலபஸ் இருக்கும். பட் கொஷின்ஸ் பாருங்கள், ஏபிஜிபிலேருந்தே நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வரும். அந்த அல்ஜிப்ரா ஓரியன்ட் கொஷின்ஸ் வரும், a² - b² அந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து. யூனிட் டிஜிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நான் எடுத்துருவேன். 6th புக்கில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் டாப்பிக்கை உங்களுக்கு எடுத்துறேன். இன்கேஸ் அந்த ரிமைண்டர் தியரம்னு ஒன்று வரும், ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, நான் எடுத்துறேன். அவ்வளோதான் நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். இதை நோட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா ஒயிட் ஸ்க்ரீன் நெக்ஸ்ட்டு இது பண்ணோம்னா இது போயிடும். ஓகே, பர்சன்டேஜ் சார் அது வந்து தனியாக வரும். இது வந்து நம்பர் சிஸ்டமில் மட்டும் இவ்வளோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்பர் சிஸ்டம்ங்கிற ஹெட்டிங்கில் மட்டும். ஓகே, அப்புறம் பாருங்கள், இதை வந்து நான் மாத்திரம் பாருங்கள். சி பர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் பாருங்கள் ஆவரேஜ் இருக்குது. ஆக்சுவலாக சராசரி, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆவரேஜ் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 1 to 2 கொஷின்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ 1 to 2 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம், ஆவரேஜ் அண்ட் பர்சன்டேஜ். அப்புறம் வழக்கம் போல் அந்த ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸு ஒரு 2 கொஷின்ஸ் கேரண்டியாக வந்துடும். இந்த எஸ்ஐசிஐ கம்பைன் பண்ண கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்ஐ தனியாக கேட்குறாங்க, சிஐ தனியாக கேட்குறாங்க, அப்புறம் எஸ்ஐசிஐ கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் சிலபஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் மென்சுரேஷன் டாபிக். ஸோ 2 dimension, வால்யூம்னா 3Ds. ஸோ டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கு தெரியும், அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் வச்சே நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க்கை முடிச்சிடலாம். அப்புறம் இது வந்து லாஜிக்கல் ரீசனிங். ஸோ பசில்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ கூட குரூப் 4ல் ஒரு கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் கேட்டாங்க. டைஸ் பகடை கேட்பாங்க. ஸோ எத்தனை விதமான பகடை இருக்குது? ஸ்டாண்டர்ட் டைஸ் இருக்குது, ஜென்ரல் டைஸ், சாதாரண பகடை, நிலையான பகடை. அப்புறம் பசில்ஸு, விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், இந்த மாதிரி ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் சீரீஸ்லேயே வந்து மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப்பிக்கு. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அந்த நம்பர் சிஸ்டமும் எடுத்து வச்சிட்டிங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழில் அவங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சிலபஸ் ஓவரா. இதை தாண்டி என்ன கேட்கலான்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா? ஒரே நிமிஷம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் கீழே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ சிலபஸ் கிளியராக இருக்கா? இதெல்லாமே நீங்கள் பார்த்து பழகின சிலபஸ் தான். ஸோ மொத்தம் வந்து 25 கொஷின் கேட்பாங்க. இந்த தடவை குரூப் 4ல் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க? யாரெல்லாம் குரூப் 4 எழுதுனீங்க? 27 I think 27 கேட்டிருக்காங்க. நானும் கவுண்ட் பண்ணேன், எனக்கும் 27 வந்த மாதிரி தான் இருந்தது மேடம்.
மற்றவங்களுக்கு 27 வந்ததா இல்லை 25 தான் வந்ததா? ஸோ நிறைய பேர் எழுதலை, ஓகேவா? ஸோ 25 எனக்கு 27 கவுண்ட் பண்ண மாதிரி தான் மேடம் எனக்கு இருந்தது. ஸோ ஓகே சார். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் வித் நம்பர் அனாலஜி டாபிக் போகலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து அதாவது இந்த டாபிக் படித்தாவே ஒரு 2-3 டாபிக் கவர் ஆகும், கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ நம்ம வந்து அந்த திங்கிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படி கேட்பாங்கன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எக்ஸாமில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சி ஃபஸ்ட்டு கொஷின் 123லேருந்து 6 வருது அப்படின்னா 147லேருந்து எந்த நம்பர் கிடைக்கும் நமக்கு? கிளியராக இருக்கா? சி ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் அனாலஜி டாபிக் வந்து இப்படி தான் இருக்கும். சி 123லேருந்து எப்படி 6 கிடைக்கும்? சி எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். சி இது வந்து 12 இது வந்து ரீசனிங் கொஷின் தான். சி 12. Answer is 12. ஆன்சர் இஸ் 12. யார் சொன்னீங்க? sum of digits. பரசுராம். பரசுராம் சார். ஓகே சார், எப்படி நீங்கள் சொன்னீங்க? எனக்கு லாஜிக் மட்டும் சொல்லுங்களேன். 123லேருந்து எப்படி 6 கொண்டு வந்தீங்க? இந்த 123 அது 123 அது அப்படியே சிங்கிள் டிஜிட்டா ஆட் பண்ணோம். 1 + 2 + 3 is equal to 6. So same thing 1 + 4 + 7 is equal to 12. ஸோ அந்த டிஜிட்ஸை வந்து சார் ஆட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் இப்படியே பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவர் என்ன சொல்கிறாரு? 1 + 2 + 3 இந்த டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ 6 வருது. அப்போ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 1 + 4 + 7 என்ன கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ்? 12. மேம் எல்லாரும் இப்படி தான் ட்ரை பண்ணீங்களா? Yes sir. சரி, இப்போ இந்த டிஜிட்ஸை மல்டிபிள் பண்ணிங்களா? 1 × 2 × 3 6 வருது இல்லை? மல்டிபிள் கூட பண்ணி பார்க்கலாம்ல. ஆனால் இங்கே பாருங்க, Option இல்லையே சார். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 28 வருது. இதுவும் கரெக்டு தான், பட் ஆப்ஷனில் இல்லை. 28 25 தான் இருக்குது. அதனால் இந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ கிளியராக இருக்கா? ஸோ நம்பர் அனாலஜி கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நாம் வந்து என்ன லாஜிக்னு சொல்ல முடியும். இப்போ கிளியராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். இப்போ இதுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே கொஷின் தான். 1 2 3 is to 6. ஓகே, அப்படின்னா 147 is to question mark. Sir please once again அதை ரிப்பீட் பண்ணுங்க. லாஸ்ட் क्वेश्चन இதுயா ப்ரோ? தப்பு. அப்படியே 12 தப்பா? 12 கரெக்ட் ப்ரோ, நீங்கள் சொன்னது கரெக்ட். ஆமா, கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு லாஜிக் வந்து ஓகே சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தான். ஓகே. நீங்கள் பரசுராம் சாரா பாக்கிராஜா? பரசுராம் சார், நீங்கள் சொன்ன லாஜிக் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து இந்த நம்பரோட டிஜிட்ஸை ஆட் பண்ணுறோம், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தான். ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் மாறுது. இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். 123 is to 6 அப்படின்னா 147 is to question mark. இங்கே என்ன பண்ணுறீங்க? அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட்ஸை ஆட் பண்ணுறீங்க. 1 + 2 + 3 என்ன வருது? 6 வருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 + 4 + 7 12 வருது. பட் ஆப்ஷனில் 12 இருக்கா? இல்லை. அப்போ இந்த லாஜிக் கிடையாது. சரியா? அப்போ என்ன பண்ணுறீங்க? உடனே இந்த டிஜிட்ஸை மல்டிபிள் பண்ணி பார்க்குறீங்க. 1 × 2 × 3 என்ன வருது? 6 வருது. இப்போ அதே லாஜிக்கு இந்த 147க்கு அப்ளை பண்ணுங்கள். 1 × 4 × 7 ஸோ 28 வருதா? ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இந்த கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளிகேஷன் லாஜிக் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அனாலஜி. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ். இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? No கார்த்திக். ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். சி 123லேருந்து எப்படி 4 கொண்டு வராங்க? ஆல்ரெடி இது பேஸ் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோட இன்ஸ்டாவில். Divided. டிவிஷன் லாஜிக் எப்படி டிவைட் பண்ணுறாங்க? இந்த 1 2 3 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை 12 3யாக பிரிச்சுட்டு 12/3ன்னு போடுறாங்க. அதுதான் இந்த 4. இப்போ இதே லாஜிக்கை இந்த 147க்கு அப்ளை பண்ணோன்னா எப்படி பண்ணணும்? நம்ம இங்கே டிவிஷன் போடணும். ஸோ 14 தனியாகவும் 7 தனியாகவும் பிரிச்சுட்டு நடுவில் டிவிஷன்.
ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? ஸோ 3 கொஷின்ஸ் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4th கொஷின். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னு அதுவும் நான் வந்து ஒரு 6th 7th கொஷினில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான லாஜிக் தான் இதுவும். 123லேருந்து எப்படி 36? எனி ஐடியா? ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க. சரி, அந்த டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 ஆட் பண்ண என்ன வருது? 6. ஸ்கொயர் ஸோ 6 கிடைக்குதா? வர நம்பரை Sir, ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. 144. வெரி குட். ஓகே சார். 144 sir. கரெக்ட் ப்ரோ. சி இப்போ என்ன பண்ணுவோம், அதே மாதிரி 1 + 4 + 7 அந்த டிஜிட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண என்ன வருது? 12 வருதா? வர நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சி இது வந்து ஆர்ஆர்பி கொஷின், ஒரு தடவை ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 144. கிளியராக இருக்கா? மியூட் வச்சுக்கோங்க. இப்போ 5th கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் லாஜிக். 17லேருந்து எப்படி 1 கொண்டு வராங்க? யாராவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். சார் ஆன்சர் 8ஆ? ஓகே, உங்கள் பேர்? சூர்யா. சூர்யா மேம். 8 சொல்லியிருக்கீங்க. என்ன லாஜிக் அப்படியே சொல்லுங்கள். சார் அந்த 17 இருக்குல்ல, ஆமாம். அது வந்து 1/7ன்னு போடுங்க, 1 வருது. ஸோ அப்ப இந்த 3 17. 2 பவர் கியூப் 2 கியூப்னு போட்டிங்கன்னா 8 வருது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லாஜிக் கிளியராக இருக்கா? சி இங்கே 17 இருக்குல்ல, ஸோ என்ன பண்ணுறோம், இந்த 7ஐ தூக்கி 1ஓட பவரில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த ஓகே ஒரே நிமிஷம். ஸோ 1/7 போட்டால் 1 வரும் ஆன்சர். ஓகே, இப்போ அதே லாஜிக் இங்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த 3ஐ தூக்கி 2ஓட பவரில் போடுங்க. அப்போ 2 கியூப் என்ன வரும்? 8. ஸோ லாஜிக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரே செகண்டு. ஸோ லாஜிக் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 17லேருந்து எப்படி 1 வருதுன்னு பார்த்தா, சி அந்த 17ங்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த 7ஐ தூக்கி 1ஓட பவரில் போட்டுக்கிறாங்க. 1/7 அதுதான் அந்த 1. ஓகே, ஸோ இதுவும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ அப்போ இந்த 23ல் இருக்க 3ஐ 2ஓட பவரில் போட்டுக்கோங்க. அப்போ 2 கியூப் என்ன வருது? 8. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இன்னும் டிஎன்பிஎஸ்சி கொஷின் வரல பாருங்களேன். 6th கொஷின் வரப்போகிறோம். ஓகே, இந்த கொஷின் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2:12 அப்படின்னா 20 கொஷின் மார்க். சி 2லேருந்து எப்படி 12 வருது? ஒரு 10 ஆட் பண்ணி பார்ப்போமா? வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி 20 கூட ஒரு 10 ஆட் பண்ணுங்க, 30. பட் ஆப்ஷனில் 30 இல்லை. அப்போ இந்த லாஜிக் இல்லை. என்ன லாஜிக்கு? இப்போ நம்ம 5th கொஷின் பார்த்தோம்ல, இதுவும் 6th கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாவில் எஃபிலலாம் ரீல்ஸ் நிறைய போட்டிருக்கேன், யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்ல, அதுக்கு தனியாக நோட் வச்சுக்கோங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்நேரம் நான் டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். யாரும் அதை பார்க்கவே இல்லையாட்டிருக்கே. ஓகே, இதுக்கு என்ன லாஜிக்கு யாரோ ட்ரை பண்ணுறீங்களா? ஆர்த்தி மேம், சூர்யா மேம். மேம் இங்கே இன்னொரு மேம் பேர் என்ன? மரியா மேமா? நீங்கள் ஜாக்லின் கார்த்திக். ஜாக்லின் மேம். ஓகே மேம். ஷாலினி மேம். ஷாலினி மேம் இருக்கீங்களா? இந்த லாஜிக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சூர்யா மேம். ஓகே, நானே சொல்லிடுறேன்.
சி இந்த 2-ஐ எப்படி எழுதுறாங்கன்னா அடுத்தடுத்த நம்பரோட மல்டிப்ளை எப்படி எழுதலாம் 1 2s are 2. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12 எப்படி எழுதுறாங்கன்னா 3 4s are 12. ஸோ 1 2 3 4 வரிசையாக இருக்கா, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ 2-ஐ எப்படி எழுதுறாங்க 1 2 அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கல், 12 3 into 4 அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கல். இப்போ 20 எப்படி எழுதலாம் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட மல்டிப்ளா 4 5s are 20-யா? ஓகே, இங்கே பாருங்கள் 1 2 இருக்குது, அப்போ 3 4 இருக்குது. அப்போ இங்கே 4 5 இருந்தால் என்ன நம்பர் வரும் 4 5 6 7 வரிசையாக தானே வருது. அப்போ 6 ஐயில் பெருக்கிக்கோங்க, 6 7s are 42. இதெல்லாம் ரொம்ப 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 பெக்குலியரான லாஜிக் இந்த டாப்பிக்கில். ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த லாஜிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க, சி அது என்ன கொஷின் 42 is to 56. நான் இதை வச்சு தான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. 42 அடுத்தடுத்த நம்பரை ப்ராடக்டாக எப்படி சார் என்னம்மா கார்த்திக் ஒன் டவுட் கார்த்திக். தெரியலையா வீடியோ? கார்த்திக் கேளுங்க மேடம், வீடியோ தெரியுதுல்ல? வீடியோ தெரியுது. ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் இதுல வந்து 1 into 2 அப்புறம் 3 into 4 போட்டிருக்கீங்க. ஆமா, அப்போ அந்த 4க்கு அப்புறமா வந்து 4 போடலாமா, திரும்ப இல்ல 5 தான் வரணுமா கண்டினியூ? இது என்னன்னா அடுத்தடுத்த நம்பரோட ப்ராடக்டா எழுதுறோம் மேடம், அதுதான் கான்செப்ட். இங்க பாருங்க, யாருக்கு வீடியோ தெரியல? உங்க பேர் ப்ரோ? ஸ்ரீனிவாசன் சார். அப்படியே வெளியில போயிட்டு வந்துருங்க, லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்க. ஓகே. ஓகேவா மேம்? இதுதான் லாஜிக். என்னன்னா இந்த நம்பரை வந்து அந்த அடுத்தடுத்த நம்பரோட ப்ராடக்டாக எழுதணும், அதுதான் கான்செப்ட். அப்போ 2 வந்து எப்படி எழுதுகிறோம் 1 2s are 2ன்னு எழுதுகிறோம். 12 எப்படி எழுதுகிறோம் 3 4s are 12ன்னு எழுதுகிறோம். அப்படிங்கிறப்ப தான் இந்த 20 இது எப்படின்னா யூஸ்வலாக நம்பர் அனாலஜினா என்ன நம்ம கண்டுபிடிப்போம், இந்த ஃபஸ்ட்டு நம்பரை யூஸ் பண்ணி தான் இந்த நம்பர் வரும், கரெக்டாக? பட் இந்த லாஜிக்ஸ் எல்லாம் பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸில் இப்படி கேட்குறாங்க, இந்த நம்பர் வச்சு தான் இது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இப்படி ரிலேஷன் ஆகுது 1 2 3 4. இங்கே பாருங்கள் 4 5 4 5s are 20-யா? அப்போ 4 5க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் நேச்சுரல் நம்பர்ஸில் 6 7. இதை ரெண்டையும் பெருக்கி இங்கே போட்டுக்கிறாங்க, அதுதான் இந்த 42. இந்த மாதிரி கொஷின் ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் இப்போ இந்த கொஷின் கேட்குறாங்க. ஸோ 42 is to 56னா என்னது 6 7. இது வந்து 56 எப்படி எழுதலாம் 7 8s are 56-ஆ? அப்புறம் என்ன கொஷின் 90 is to dash. அடுத்த ஷிஃப்ட்லேயும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 90-ஐ நம்ம எப்படி எழுதலாம் அடுத்தடுத்த நம்பரோட ப்ராடக்டா 9 10s are 90-யா? ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்த கொஷினு. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் இங்கே 7ல் முடியுது, இங்கே 7ல் ஆரம்பிக்குதா? அப்போ 9 10s are 90. 10ல் முடிஞ்சால் இங்கே 10ல் ஆரம்பிக்கணும். 10க்கு அடுத்த நம்பர் என்ன 11. ஸோ 10 into 11னா 110. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லாஜிக்ஸ் நீங்கள் பார்த்தா தான் அந்த 25 out of 25 ஈஸியாக அடிக்கலாம். கிளியரா? இந்த ரெண்டு லாஜிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்பராலஜி டாபிக். ஓகே, இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு நான் டெஸ்ட்லலாம் இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே, எல்லாம் அமைதியாயிட்டீங்க? இல்ல ஓகே கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இது. ஓகே, இந்த ரெண்டு கொஷின் மட்டும் இந்த டாப்பிக்கில் பெக்குலியரான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸும் போட்டுறேன் இன்றைக்கி. 2 is to 12 is to 20 is to question mark. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இப்போ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் நம்பராலஜி டாப்பிக்கில் 3லேருந்து எப்படி 11 வருது? ஒரு 8 ஆட் பண்ணலாமா? சரியா, ஒரு 8 ஆட் பண்ணுங்கள் 11 வந்துடும். அப்போ 7 கூட ஒரு 8 ஆட் பண்ணுங்கள் 15. 15 இல்லையா ஆப்ஷனில்? சரி, 3 square plus 2 சார். அவ்வளோதான். யார் சொன்னீங்க? ஆர்த்தி மேம், சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு 2 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 9 + 2
7 வந்து ஸ்கொயர் பண்ணுறாங்க 49, அது கூட 2 ஆட் பண்ணுறாங்க. ஸோ கிளியராக இருக்கா 51 எப்படி வந்துச்சுன்னு? இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு +2 ஆட் பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி 7 நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதே +2 ஆட் பண்ணால் 51 வருது. இதுதான் ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இது எந்த எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 2022 ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க, அங்கேருந்து தான் எடுத்தேன். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்பர் அனாலஜி டாபிக்ஸ். இப்போ மிஸ்ஸிங் நம்பர் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு பேசிக்காக தான் இருக்கும். ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னாவே என்ன தெரியணும் நமக்கு, அந்த 1லேருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 30 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு தெரியணும். ஸோ ஜாக்லின் மேம் சொல்லுங்கள், 26 ஸ்கொயர் என்னது? தப்பு இப்படி கேட்டீங்களே கார்த்திக். ஓகே. ஸோ 20 நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அந்த 30 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கியூப் நம்பர்ஸ் 1லேருந்து 15 கியூப் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்த்தி மேம் 12 கியூப் என்னது? சரி, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 12 ஸோ 12 கியூப் வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 15 கியூப் வரைக்குமே பார்த்துக்கோங்க. இது பை ஹார்ட் பண்ற டைம்ல எக்ஸாம்ல 2-3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆமாம், அதுவும் ஈஸியான வேலை தான், ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிரும். ஓகே, அப்புறம் வந்து ப்ரைம் நம்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா நம்பர்ஸ் இருக்குது, பகா எண்கள்? 1 to 100 கவுண்ட் மட்டும் சொல்லுங்கள். மியூட் வச்சுக்கோங்க. யார் சவுண்டாக இருக்குது? யாரும் ட்ராவல் இருந்துகிட்டே பார்க்குறீங்களாட்ருக்கே. சி 1லேருந்து 100 வரைக்கும் 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனைன்னு கேட்பாங்க. எத்தனை இருக்குது? 15. 51லேருந்து 100 வரைக்கும் 10. இதுதான் அந்த 25. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பகா எண்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தெரியுமா, சொல்கிறீங்களா? ப்ரைம் நம்பர்ஸ் 50 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. 1 வந்து வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் என்னது ப்ரைம் நம்பரில்? 2 is the only ஈவன் prime number. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். ஈவன்னா தானே அர்த்தம். ஆட்னா ஒற்றைப்படை எண், ஈவன்னா இரட்டைப்படை எண். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. யாராவது சொல்கிறீங்களா? 23, 29, 27. 27 வராது. ஏன்னா 27 வந்து 3 ஆலையும் போகும், 9 ஆலையும் போகும். 30, 31, 31, 33, 33 வராதே. 37. 37. அப்புறம் 43, 41, 40, 41, 39. 39 வராது சார். வராது. நல்லா 41, 43, 43. 47. இது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏதோ ட்ரிக் இருக்குமே. சி 44, 22, 3. ஓகேவா? இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன? 44, 22, 3. ஸோ 1லேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. 1லேருந்து 10 வரைக்கும் 4 நம்பர்ஸ் இருக்கா? இதுதான் அந்த ட்ரிக். அப்புறம் 11லேருந்து 20 வரைக்கும் பாருங்கள், 4 நம்பர். இதுதான் அந்த 44. அப்புறம் 22 இருக்கா? அப்புறம் 3. மறுபடியும் பாருங்க, 2, 3 ரிப்பீட் ஆகும். ஸோ 47க்கு அப்புறம் என்ன ப்ரைம் நம்பர் வரும்? 51லேருந்து 51 வராது. 17 3s are 51. அது காம்போசிட். 53. வெரி குட். ஸோ கிளியராக இருக்கா?
இந்த மாதிரி இந்த கோடு மனப்பாடம் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 44 223 223 21. அப்போ 91லேருந்து 100 வரைக்கும் ஒரே ஒரு பகா எண் தான் இருக்குது. அது என்ன நம்பரு? 97. வெரி குட் மேம். யாரு? சூர்யா. ஓகே மேம், சூர்யா மேம், சூப்பர். இப்போ 51லேருந்து 60 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 53 59 ரெண்டு நம்பர் தான். ஓகேவா? அப்புறம் 61லேருந்து 70 வரைக்கும் ரெண்டே நம்பர் தான். இதெல்லாம் நமக்கு க்ளூ ஆக்சுவலாக புரியுதா? 61 and 67. 67. ஓகேவா? இப்போ 71லேருந்து 80 வரைக்கும் 3 நம்பர் இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 71 73 79. ஓகே, இப்போ 81லேருந்து 90 வரைக்கும் ரெண்டு நம்பர் தான் இருக்கு. கண்டிப்பா 83 89. 81 போட்டுறாதீங்க, 9 ஸ்கொயரே 81 தான். ஸோ 83 89. ஸோ இதுதான் ட்ரிக். என்னது? 44 223 223 21. ஓகே, யாரோ பாப்பா கத்துது, மியூட் வச்சுக்கோங்க. ஏதோ ஏர் சவுண்டு கேட்குது. யாரோ டிராவல் இருக்கீங்களா? கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா நமக்கு அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்லைடு அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்து அப்படியே நெக்ஸ்ட் இது பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இங்கே பாருங்கள். சி 9 16 25 கொஷின் மார்க். சி 9ங்கிறது என்னது? 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், இது வந்து 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வரும்? அப்படியே கிளாக் வைஸில் தானே போகுது. 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் தான் வரும். கண்டிப்பாக ஆப்ஷன்லேயும் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கா? ஸோ அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் கியூப் நம்பர்ஸ் தெரிஞ்சாவே நம்ம இந்த மிஸ்ஸிங் நம்பர் கொஷின்லாம் அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க, இதுதான். இப்போ செகண்ட் கொஷின் போகலாம். இங்கே பாருங்கள். சி 1 8 27 கொஷின் மார்க். இது என்னது ஆக்சுவலாக? கியூப் நம்பர்ஸ். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப், அப்போ 4 கியூப். அவ்வளோதான் மேம், 64. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிளியரா? பேசிக் கொஷின்ஸ் இதெல்லாம். எப்படின்னா அந்த டெமோ கிளாஸ்க்காக அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பாருங்கள். சி ஃப்ரெண்ட்ஸ், 5 கொஷின் மார்க்கு 125 216. என்ன லாஜிக்காக இருக்கும்? அவ்வளோதான், 6 மேம் சொல்லிட்டீங்க. ஸோ கியூப் நம்பர் லாஜிக் தான் கரெக்டா? ஸோ அப்படியே கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 இதோட கியூப் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வந்து 216 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 216ங்கிறது எதோட கியூபு? 6ஓட கியூப் தான். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 6. இப்போ ஃபோர்த்து கொஷின். ஸோ இது அதே தான். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என்ன ஆன்சரு? 6 8 10. இங்கே பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் 216 512 கொஷின் மார்க். இந்த 3 நம்பர்ஸ் பாருங்க எல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. இது பாருங்க சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்னது? இந்த 6ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்க? அதோட கியூபை போட்டுக்கிறாங்க, 6 கியூபு. அப்போ 8க்கு ஆப்போசிட்டில் 8ஓட கியூபு. அப்போ 10க்கு ஆப்போசிட்டில் 10ஓட கியூப் போட்டால் என்ன வரும்? 1000. ஓகேவா? இப்போ ஃபிஃப்த்து கொஷின். இது வந்து தான் டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக குரூப் 1 கொஷின். ஆன்சர் பண்ணுங்கள். 14 12 13 11 9 10. அப்போ 8 கொஷின் மார்க்கு 16. கொஷின் மார்க்கில் என்ன நம்பர்? என்ன லாஜிக்?
கைஸ் கிளியரா? சிம்பிளான லாஜிக். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாவே என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி தான் இது வரும் மேக்ஸிமம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க, 14ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணுறீங்க, 26 வருது. இங்கே என்ன இருக்குது, 13 இருக்குது. அப்போ அந்த 26ல் பாதி தானே 13. ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச ட்ரிக்கு. இப்போ அதே இங்கே அப்ளை பண்ணுறீங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, 20 வருது. அப்போ இந்த 20ல் பாதி என்ன, 10. லாஜிக் கரெக்டா? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன சொல்லலாம், இந்த நம்பர் இருக்குல்ல 13, இதை டபுள் பண்ணால் இங்கே என்ன வருது, 26. அதுதானே இதோட சம்மு. புரியுதா? இங்கே 10 இருக்கு, இதை டபுள் பண்ணுறேன், இந்த அதுதான் 20. இந்த 11 9 கூட்டினோம்னா அதுதான் இந்த 20. கிளியரா? இப்போ இங்கே வாங்க, 16 இருக்கு, இந்த 16ஐ டபுள் பண்ணால் என்ன வரும், 32. அந்த 32 தான் என்ன, அது ஆக்சுவலாக 8ஐயும் இன்னொரு நம்பரையும் ஆட் பண்ணாதான் எனக்கு 32 கிடைக்கிது. எப்படி லாஜிக் நாம டிரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. மியூட் வச்சுக்கோங்க. அப்போ 8 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 32 வருது, 24. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? இந்த லாஜிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இல்லை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? யாருக்கெல்லாம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்? எல்லாத்துக்கும் புரியுதா? ரொம்ப சிம்பிளான லாஜிக் தானே? புரியுதுங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. மேம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியுது சார், புரியுது. ஓகே, எல்லாம் அப்போ வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஆல்ரெடி நான் இதே கொஷின் தான் இதில் போட்டிருக்கேன் ரீல்ஸில். 8 2 14 5 4 16 12 2 கொஷின் மார்க். என்ன பண்ணலாம், என்ன லாஜிக் கண்டுபிடிச்சா போதும். சார் 22 ஆவது ஆன்சர். 22 என்ன லாஜிக் மேம்? 8 2s are 16 minus 2, 5 4s are 20 minus 4. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டிங்க ரெண்டு பேரும். என்ன லாஜிக்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணுங்க, 16 வருது. அப்புறம் 2ஆல் மைனஸ் பண்ணுறீங்க, 14. ஓகேவா? சரி, இப்போ 5 4s are என்ன வருது, 5 4 பெருக்குனா 20. ஆனால் இங்கே வந்து நாம் 2ஆல் மைனஸ் பண்ணல, 4ஆல் மைனஸ் பண்ணாதான் 16. அப்போ இந்த 4 எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த 4. புரியுதுங்களா? அப்போ இந்த 2ஆல் மைனஸ் பண்ணுறோம்ல, அது எந்த 2, இந்த 2. ஓகேவா? அப்போ லாஜிக் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 12ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும், 24. அப்புறம் எந்த நம்பரால் மைனஸ் பண்ணும், இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2. இதால் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் என்ன வருது, ஆப்ஷன் ஏ 22. ஸோ ஆன்சர் முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஜிக் தான் முக்கியம். எதை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஓகே 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 மேம், ஷுவர். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசனிங் டாபிக் முடிச்சாச்சு. இப்போ ஆப்டிடியூட் டாபிக், இந்த ரேஷியோஸ் டாபிக். ஸோ ரேஷியோஸில் ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்துட்டு இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ரேஷியோஸில். ஏபி வந்து 1:2 இருக்குது, பியும் சியும் 3:4 இருந்தால் A:B:C என்ன ரேஷியோவில் இருக்கும், இதுதான் கொஷின். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இது எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். A:B என்னது, 1:2. அதாவது A 1 இருந்தால் B என்னது 2 இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு இப்போ ஆப்ஷன் வரீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறீங்க,
ஏ 3யாக இருக்குது, பி வந்து 8ஆக இருக்குது. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க. இல்லை. நமக்கு என்ன இருக்கணும் கொஷினில்? ஏ 1ஆக இருந்தால் பி 2ஆக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஏ 3 8ங்கிறாங்க. இது வராது. இப்போ எப்படி எலிமினேட் பண்ணுறான்னு தெரியுதா? இப்போ பி ஆப்ஷன் வரும். ஏபி ஏ 1ஆக இருந்ததுன்னா பி 3ஆக இருக்குங்கிறாங்க. நமக்கு என்ன சொல்கிறாங்க? ஏ 1ஆக இருந்தால் பி 2. அப்போ இதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிட்டோம். கிளியராக இருக்கா? இப்போ ஒரே செகண்டு. இப்போ இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்ஷன் சி வரீங்க. ஸோ ஏ 1 பி 2 இங்கேயும் அப்படியே தான் இருக்குது. கரெக்டா? ஸோ ஏ 1ஆக இருந்துச்சுன்னா ஸோ என்ன சொல்றீங்க? ஆப்ஷன் டி சார் ஆன்சர். பி வராது. டி டி ஃபார் டெல்லி. ஓகே, சூப்பர். சரியா? ஸோ சி சான்ஸ் இருக்கு. அப்புறம் டி ஆப்ஷன் பார்க்குறீங்க. ஏபி ஏ 3 6ன்னு இருக்காங்க. கேன்சல் பண்ணால் 1:2. அப்போ இந்த A/B வச்சு எனக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. 2 ஆப்ஷன் சான்ஸ் இருக்குது, சி இல்லை டி. இப்போ நான் இதுக்கு வரேன், B/C. ஸோ பி வந்து 3ஆக இருந்ததுன்னா சி எவ்வளோ? 4ஆக இருக்கும். இப்போ நான் இங்கே வரேன், சி ஆப்ஷன் பெண்டிங் இருக்குல்ல. ஸோ பிக்கும் சிக்கும் ரேஷியோ என்ன இருக்குது? பி 2ஆக இருந்தால் சி 4ங்கிறாங்க. கேன்சல் பண்ண என்ன வருது? 1:2ன்னு வருது. நமக்கு என்ன இருக்கணும்? பி 3ஆக இருக்கணும், சி 4ஆக இருக்கும். அப்போ சி ஆப்ஷன் அவுட்டு. ஸோ டி ஆப்ஷன் தான் லெஃப்ட் அவுட். கிளியரா? ஸோ இப்படி எலிமினேஷன் மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தட் நிறைய பேர் போடுவீங்க. A/B/C எழுதிட்டு இது 1:2, அப்புறம் வந்து இது 3:4. இந்த கேப்புக்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் போட்டு அது இந்த கொஷினுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3:6:8 வருதா? இது சின்ன நம்பர் ஆக்சுவலாக. பட் பெரிய நம்பர்ஸ்லாம் நான் கொடுப்பேன், ஆக்சுவலாக எக்ஸாம்லேயும் கொடுப்பாங்க. அப்போ இங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே 16 கொடுக்குறாங்க, இங்கே 15 வந்துச்சுன்னா இதுக்கே நமக்கு 10 நிமிஷம் ஆயிரும் மல்டிப்ளிகேஷனில். அதுக்காக தான் இந்த எலிமினேஷன் மெத்தட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சி ஏ வந்து 3ஆக இருந்துச்சுன்னா பி வந்து 5. கரெக்டுங்களா? அதை வச்சு இங்கே பாருங்கள், 3 4ன்னு இருக்குது. ஏபி இது அவுட்டு. அப்புறம் வேறு எதை எலிமினேட் பண்ணலாம்? பியா மேடம்? டியா? சி ஆப்ஷன். சி சி சொல்கிறீங்க. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அதான். ஓகே, சி வருமா? சியா டியா? நல்லா பாருங்கள். சரி, இப்போ இந்த ஆப்ஷன் நான் வந்துட்டேன் உடனே. பி வந்து 4. டி. பி 4ஆக இருந்தால் சி வந்து 7ங்கிறாங்க. இதை நான் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ B/C வந்து 4:7. கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ சி ஆப்ஷன் வரேன். ஏன்னா ஏ ஆட்டோமேட்டிக்கலி எலிமினேட் ஆயிடுது. ஏன்னா பி வந்து 5 7ன்னு இருக்குது சி. அப்போ இதை அவுட்டு. இப்போ இங்கே வாங்க. ஸோ மேம் வந்து சி ஆப்ஷன் சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. இது பி ரேஷியோ, இது சி ரேஷியோவா? கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 20:21 பண்ண முடியாது. நமக்கு என்ன இருக்குன்னு ஆக்சுவலாக 4:7 இருக்கணும். இங்கே பாருங்கள் 20:21 இருக்குது. இது நம்ம கேன்சலும் பண்ண முடியாது. ரெண்டு என்ன நம்பர்ஸு? கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் காமனாக 1 தான் இருக்கும். அப்போ சி ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டி தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், எலிமினேஷன் மெத்தட் கிளியராக இருக்கா? இதெல்லாம் சின்ன நம்பர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இது ஆக்சுவலாக என்னோடய யூடியூப்லேயும் இந்த வீடியோ இருக்கும். ரேஷியோஸ் டாப்பிக்கில் ஆப்ஷன் மெத்தட், அதுவும் உங்களுக்கு நான் எனேபிள் பண்ணி வச்சிடுறேன். ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ இப்போ வந்து தேர்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இதை வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க. இது வேணால் இப்பயே பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், A/B ரேஷியோ கொடுத்துட்டாங்க, B/C கொடுத்துட்டாங்க, C/D கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? A/B/C/D. ஓகே, என்ன பண்ணலாம்? இந்த C/D வச்சு 5 செகண்டில் இந்த கொஷினை முடிச்சிடலாம். C/Dயா? சி 15 இருந்தால் டி எவ்வளோ? 17. அவ்வளோதானா? ஏ ஆப்ஷன் வாங்க. சி வந்து 15, டி 17. இது வரும். இங்கே பாருங்கள், பி ஆப்ஷன். C 17ங்கிறாங்க, டி 12ங்கிறாங்க. வராது. இங்கே பாருங்கள்,
சிடி ரேஷியோ தானே, கேன்சல் பண்ணால் 4:5. நமக்கு என்ன இருக்குது, 15:17 இருக்குது. அப்போ சி ஆப்ஷன் அவுட்டு. இப்போ எப்படி உங்களுக்கு அந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ்ன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு நல்ல டைம் சேவ் ஆகும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சி வந்து 15 இருந்தால் டி 17, இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சி அண்ட் டி ரேஷியோ வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், 5 to 6 செகண்ட்ஸில் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க ரேஷியோஸில். அதை விட்டால் இந்த மாதிரி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஃப் 3a ஈக்குவல் டு 2b ஈக்குவல் டு 4cனா ஃபைண்ட் a இஸ் டு b இஸ் டு c. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, 3a ஈக்குவல் டு 2b வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஏயும் அந்த வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க, நம்பர்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ ஏ 2வாக இருந்ததுன்னா பி 3. ஓகே, இப்போ ஆப்ஷன் போங்க. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 3a ஈக்குவல் டு 2bன்னு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3a ஈக்குவல் டு 2bனா ஃபஸ்ட்டு அந்த ஏபியெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துக்கிறேன். அப்போ ஏபி இந்த சைடு வந்துச்சுன்னா a பை பியாக மாறிடும். ஸோ 2 இங்கே தான் இருக்குது. 3 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா கீழே வந்துடும். அப்போ ஏ 2வாக இருந்ததுன்னா பி வந்து 3. இதை வச்சுட்டு நான் ஆப்ஷன்ஸ் போகிறேன். ஸோ சி பாசிபிள், டி பாசிபிளா மாறி இருக்கு. ஓகே மேம். ஸோ டி அவுட்டு. அப்புறம் ஏ ஆப்ஷன் பார்க்குறேன், கேன்சல் பண்ணால் 2 3 பாசிபிள். பி ஆப்ஷன் பாருங்கள், ஏபி கேன்சல் பண்ணால் 3:2. ஸோ ஒன்றா ஏ ஆன்சராக இருக்கணும், இல்லை சி ஆன்சராக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ 2b ஈக்குவல் டு 4cனா அதே மாதிரி b அண்ட் c எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கிறேன், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கேன்சல் பண்ணால் 2/1. அப்போ b 2வாக இருந்ததுன்னா c என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். ஓகே, இப்போ சி ஆப்ஷன் வரலையே. இங்கே பாருங்கள், b 3ஆக இருந்துச்சுன்னா c என்னவாக இருக்குது, 4ஆக இருக்குது. நமக்கு என்ன இருக்கணும், b 2வாக இருந்ததுன்னா c 1ஆக இருக்கணும். இங்கே பாருங்கள், அப்போ ஏ ஆப்ஷன் தான் வரும். ஆமா சார், நான் கம்பேர் பண்ணாம விட்டுட்டேன் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிளில் 2:1, அதே மாதிரி 2:1 வருது. அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகே, இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ a is to b is to c தானே கேட்குறாங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3a ஈக்குவல் டு 2b ஈக்குவல் டு 4cயா. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏ விட்டுட்டு பிக்கும் சிக்கும் பக்கத்தில் இருக்குல்ல நம்பர்ஸ், அதை ரெண்டையும் பெருக்குங்க. இங்கே 2 இங்கே 4 பெருக்குனா என்ன வருது, 8. ஓகேவா. இப்போ அதே மாதிரி பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பியோட வேல்யூ விட்டுட்டு ஏ பக்கத்துலேயும் சி பக்கத்துலேயும் இருக்குல்ல வேல்யூஸு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க, 12. இப்போ சிக்கு அதே மாதிரி தான், சியோட வேல்யூ வேணும்னா பிக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ ஏக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே எழுதிக்கோங்க சிக்கு கீழே. ஓகேவா. இப்போ இதில் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா, 2 டேபிளில் பண்ணலாம். 4:6:3. ஸோ இது ஒரு 5 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் இதுக்கு ட்ரிக்கு ஆக்சுவலாக. அந்த ட்ரிக்கை விட்டால் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி போடலாம். கிளியராக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ட்ரிக்லேயே ட்ரை பண்ணுங்கள். 5th கொஷின். ஸோ a is to b is to c. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பிக்கு பக்கத்தில் சிக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூஸை மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 4s are 12. பிக்கு வேணும்னா ஏக்கு பக்கத்தில் சிக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூஸை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 2 4s are 8. அதே தான் சிக்கு. அப்போ ஏக்கு பக்கத்தில் பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 2 3s are 6. கேன்சல் பண்ணலாமாமா, 6 is சார் பி சார் ஆன்சர். அவ்வளோதாம்மா. அப்போ ஆப்ஷன் பி தான் சார் ஆன்சர்.
பி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இது ஆல்ரெடி இதை வச்சு தான் ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். சி ஏபிக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க, பிசிக்கு கொடுத்துட்டாங்க, சிடிக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளை எதுக்கு கேட்குறாங்க? A/Dக்கு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதுக்கு என்ன ட்ரிக், யாருக்கோ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ A/Dனாலும் ஒன்று தான், A/Dனாலும் ஒன்று தான். எப்படி எழுதலாம் அதை? A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை விட்டால் இது கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். ஓகே. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். நமக்கு A/D தான் நிற்கும். அதனால தான் A/Dயை நம்ம இப்படி எழுதுகிறோம். இப்போ A/Bக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 1/3. பிக்கும் சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4/5. சிக்கும் டிக்கும் 3/2. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 2/5 வருதா கரெக்டாக A/Dக்கு ரேஷியோ? இந்த ஃபார்முலா தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஷியோஸ் டாப்பிக்லலாம் இந்த ஃபார்முலாலாம் இது பண்ணிக்காதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. இது தெரியலனா என்ன பண்ணும்? A/B/C/Dக்கு இந்த 1:3, 4:5, 3:3, 2ன்னு போட்டு இந்த கேப்லலாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறம் ஏக்கும் டிக்கும் வரும்ல நம்பர்ஸு, அதை தூக்கி எழுதணும். எப்போ? இது தெரியலனா. இப்போ கிளியராக இருக்கா? இதே மாடலில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே கொஷின் தான். சார் இது ரெக்கார்டிங் கிடைக்காதா? ரெக்கார்டிங்கா நான் பண்ணியிருக்கேன், பட் அது எந்த அளவு கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், பண்ணிட்டு தான் இருக்கேன் ஷுவராக. உங்கள் பேர்? பரசுராம். பரசுராம் ப்ரோ, நீங்கள் எஃபியில் இருக்கீங்களா? இருக்கேன். நான் எஃபியில் அப்லோட் பண்ணுறேன் ஷுவராக. அது எவ்வளோ நேரம் அது அக்செப்ட் பண்ணணும்னு தெரில வீடியோ. ஆல்ரெடி ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணேன். இல்லாட்டி நான் யூடியூப்ல இருக்கீங்களா? இருக்கேன். ரெண்டில் ஏதோ ஒன்றில் அப்லோட் பண்ணி விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷின் பாருங்கள். சி A/D கொடுத்துருக்காங்க, அதே தானே? அப்போ A/Dயை எப்படி நம்ம எழுதலாம்? A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D. இப்போ A/Bக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 3/8. B/Cக்கு 4/5. C/Dக்கு 4/3. கேன்சல் பண்ணலாம். 3 3 அவ்வளோதான் பண்ண முடியுதுல்ல? சாரி, 1 4s are 4, 2 4s are 8, 1 2s are 2, 2 2s are 4. 2/5. இதுக்கும் 2/5 தான் ஆன்சர் வருது. Yes sir. ஓகேம்மா. சார் என்னங்க ப்ரோ? இந்த A-D is equal to A/B, B/C இது வந்து ஃபார்முலா. ஆமாம், இப்படி தான் எழுதணும் ஆக்சுவலாக. A/Dயை வந்து இப்படி எழுதிட்டிங்கன்னா தான். இதை கேன்சல் பண்ணுங்க. B கேன்சல் ஆயிரும், C கேன்சல் ஆயிரும். என்ன மீதி இருக்கு? A கீழே D இருக்கா, அதனால தான் அப்படி எழுதுறோம். அதே மாதிரி A/Bக்கு தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, B/Cக்கு தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி C/Dக்கு தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில டைம் என்ன கேட்பாங்க? வாட் இஸ் D/Aன்னு கேட்டுருவாங்க. ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இது கண்டுபிடிச்சிட்டு சப்போஸ் இந்த கொஷினில் D/A என்னன்னு கேட்டால் என்ன வரும்? 5/2 அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. இது தானே A, இது தானே D. இப்போ என்ன பண்ணுறீங்க? D/Aனா அப்படியே தலைகீழாக போட்டுக்கோங்க. கிளியராக இருக்கா? அதையும் சொல்லிட்டேன். ஓகே. எதாக இருந்தாலும் இதுதான் பேசிக் ஃபார்முலா. சில டைம் கேட்பாங்க கொஷினில், இதை விட்டுருவாங்க, A/C என்னான்ட்டு. ஸோ நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்க அந்த ஷார்ட்ஸில். ஸோ A/C எப்படி எழுதலாம்? A/B இன்ட்டு B/C. இதோடய முடிச்சுக்கிறோம். D வரலினா கேன்சல் பண்ணி பாருங்கள், A/C தான் நிற்கும். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன்றா A/C கேட்பாங்க, இல்லை A/D கேட்பாங்க. சில டைம் A/E கூட கேட்பாங்க, E வரைக்கும் கொடுத்துட்டு. எல்லாமே இதே அப்ரோச் தான். இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஷின் நீங்கள் பாருங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா? A/D தானே கேட்டிருக்காங்க. என்ன வித்தியாசம்? நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன், அவங்க ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க.
அதே லாஜிக் அப்ளை பண்ணுங்கள், இந்த கொஷினோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ a/d a/b இன்ட்டு b/c இன்ட்டு c/dங்களா? ஸோ a/bனா 2/3 4/3 தானே b/c. ஓகே, கேன்சல் பண்ண முடியுதா? ஏதோ எதுவுமே கேன்சல் பண்ண முடியலையே. 9 5s 45. கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக வருதா? எல்லாம் தூங்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? a/d இல்ல சார், இருக்கும் சார். ஓகே ஓகே, கிளியராக இருக்கா? அப்போ ஆ 16 இருக்கு சார். 16:45 தான் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடி டியூஸ்டே நாளைக்கு ஒரு நாள் வந்து படிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து மெயினாக ஜனவரி டிசம்பர் நவம்பர் இந்த 3 மந்த்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுலேருந்து வாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடியும் போய்க்கலாம், அதுக்கப்புறம் போய்க்கலாம். Jan 2024லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்றைக்கி இது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா சிசேட்டில்? அதில் கூட நான் ஒரு கொஷின் போட்டிருந்தேன், ஆப்ரேஷன் மித்ர சக்தி. ஓகே, ஸோ அது வந்து டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பிட்வீன் எந்தெந்த கண்ட்ரீஸ். டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஸ்ரோவோட சேட்டலைட்ஸ், ஸோ இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸு, அப்புறம் டேஞ்சிபிள் லிஸ்ட் ஆஃப் அந்த லிஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. வெட்லேண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு விக்கியில் போயிட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வெட்லேண்ட்ஸ் இருக்குது, இந்தியாவில் எத்தனை வெட்லேண்ட்ஸ் இருக்குது. வெட்லேண்ட்லாம் என்னது? ஈரநிலம். ஈரநிலம் டோட்டலா இந்தியால 80 பிளேசஸ் இருக்கு. லாஸ்டா வந்து 15 இன்க்ளூட் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. ஓகே, வேர்ல்டு வெட்லேண்ட் டே என்னைக்கு? அந்த வெட்லேண்ட் டேவோட தீம் என்ன? ஒரு வெட்லேண்ட்னாவே அதில் A to Z பார்த்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார் 11 15 பிப்ரவரி 2 பிப்ரவரி 2 தான் வேர்ல்டு வெட்லேண்ட் டே. கரெக்டா? கிராஸ் செக் பண்ணுங்க. அதோட தீம் என்ன? இந்த வருஷத்தோட தீம். அப்போ 2023ஓட தீம் என்ன? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஏன்னா ஜியாகிரஃபி ரிலேட்டடாக நிறைய கேட்பாங்க கொஷின்ஸு. நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஜியாகிரஃபி வந்து 6th to 7th, 7thலேருந்து 8th அப்படியே ஆர்டராக படிங்க. மெயினாக 11th ஜியாகிரஃபி பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார். ஓகே மேம், செஷன் ஓகே தானே? சார் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இது டெய்லி சேம் டைம் சார்? ஆல்டர்னேட் டேஸ் வச்சுக்கலாம். ஆனால் டெய்லி மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும் சார். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஷூர் ப்ரோ. நைட்டில் எத்தனை மணிக்கு வேணாலும் ஓகே தான் சார். நைட்டு 9 to 10 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஆடிபிள்லாம் கரெக்டாக இருக்குல்ல வாய்ஸு? எஸ் சார். விஷுவல் பர்ஃபெக்ட்டா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. பை மேம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ப்ரோ. ஓகே பாய். தேங்க்யூ ப்ரோ.